அட்டகாசமான சுவையில் பச்சை தக்காளி கடையில் தாங்க பார்க்க போகிறோம். சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் அது ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? இதுக்கு பச்சை தக்காளி, நல்லா காயாக இருக்கிற தக்காளி ஒரு 300 கிராம் எடுத்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் அரை கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான துவரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துட வேண்டாம். 2 பச்சை மிளகாயை இது போல் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை தக்காளியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அதாவது பருப்பும் தக்காளியும் நல்லா மூழ்கி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. 4லேருந்து 5 விசில் வரட்டும். பருப்பும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வந்த பிறகு மத்தியில் மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எப்பயும் போல் தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகா, கருவேப்பிலையை சேர்த்துட்டு தாளிச்சிக்கோங்க. கண்டிப்பாக வரமிளகா சேர்க்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டு இருக்குங்க. அட்டகாசமான சுவையில் பச்சை தக்காளி கடையில் தயார்.